எஸ்ஐஆர் திருத்த பணிகளுக்கு போகலைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? ஏன் உங்களுக்கு இந்த ஜால்ரா அடிக்கிற வேலை? தைரியம் இருந்தா நிறுத்துங்க. This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் ஃபிளாட் 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். ஆட்சியில இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்றதை கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இல்லை. ரேஷன் துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை. அடுக்கடுக்கான ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் சமூக ஆர்வலர்கள் மூலியமா ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் உங்கள்கிட்ட பேச்சு இல்லை. விஜய் அவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல? 4 நாள் கழிச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? முதல் நாள் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான அந்த போராட்டங்கள் தாவேக தரப்புல நடத்தப்பட்டுச்சு இல்லையா? நடத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல முக்கிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. புசி ஆனந்த் வந்திருந்தாங்க, தளபதியே தளபதியே வரல. போராட்டம் நடந்தது பிரச்சனை இல்ல. இல்ல போராடுனது பிரச்சனை இல்ல. நீங்க போராட்டத்தை குறை நான் என்ன கேக்குறேன், ஒரு குறை சொல்ற மாதிரி எங்கேயும் போராட்டம் இல்ல. குறை சொல்ற மாதிரி எங்கேயும் போராட்டம் இல்ல. பெண்கள் அதிகமா முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறாங்க, மையப்படுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமா பேசி இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சலசலப்பும் நடக்கல, நீட்டா நடந்துருச்சு. என்ன மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகள் கொட்டிடுச்சு. இப்ப அதான பிரச்சனை. இவ்வளவு பெரிய மேடையில சாதாரணமான எளியவர்களுக்கு ஒரு அம்மா பேசினாங்க. அப்போ எப்படிப்பட்ட மக்களை கட்டமைச்சு இன்னைக்கு நிக்க வைக்குது தமிழக வெற்றி கழகம். இதே போல திமுக பண்ணுமா? ஒரு தீர்மானம் நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா, திராணி இருக்கா? நீங்க பேசலாமா? சார், இப்போ தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா உடனே எஸ்ஐஆர் அந்த பணிகளை நிறுத்திடுவாங்க. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா எல்லாம் நிறுத்திடுவாங்களா? அதே கேள்விதானே. இல்ல, ஏன் இப்படி ஒரு மடைமாற்றம் கேக்குறேன். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாலும் அவங்க நிறுத்த போறது யாரு இல்ல. நிறுத்த போறோம்னா தொடர்ச்சியான போராட்டத்தை கட்டமைங்க, வாங்க போராடுவோம். இன்னைக்கு அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, அதனுடைய பார்வைகள் வேறு. இங்க தமிழகத்துல இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிகள் போய் எத்தனையோ 50 ஆண்டுகளை கடந்துருச்சு. இன்றைக்கும் அதே பார்வையில பார்க்கக்கூடிய பார்வைகள் என்பது வேறு. இங்க இருக்கக்கூடியது கூட்டணி மட்டும்தான். இப்ப பீகார், ஊபியை வச்சு எல்லாம் தமிழகத்தை ஒருபோதும் கணக்கிட்ட முடியாது. ஏன் பீகார் எலெக்ஷனை வச்சு டீன் எலெக்ஷனை கால்குலேட் பண்ண முடியாது? ஒருவேளை கேரளா இது போன்ற மாநிலங்கள்ல நம்ம கேரளால எல்லாம் படித்த மக்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கு, சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கு. அப்ப பீகார் மக்கள் சிந்திக்காம ஓட்டு போட்டாங்க. நிச்சயமா. இன்னைக்கு அங்க இருந்த வாக்குகளை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது. இதெல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 1000 கேள்விகளை கேட்குது. இப்ப இதற்கெல்லாம் ஒரு பதில் வந்துருமா அப்படின்னா இன்னைக்கு உடனே வந்துருமா? அந்த அத்தனை பதில்களும் அந்த நீதிபதி எத்தனை நாளைக்கு இருப்பாருன்னு தெரியாது. இது எல்லாமே ஆளும் தரப்புக்கு, ஒன்றிய அரசுக்கு இதை வச்சுதான் இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை சந்திச்சாரா இல்லையான்றது அரசியல் காரணங்களுக்காக பேசக்கூடிய விஷயம். 2 தலைவர்களும் பேசிக்கிட்டாங்கன்னா 2மே அரசியல்வாதிகள், பேசுவதில் எந்த தவறுமே கிடையாது. அது கூட்டணி இல்ல அப்படின்றீங்களா? நீங்க ரொம்ப லேட். இல்ல, நாங்க இதை ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், திமுக கூட்டணியோட. அப்போ பீகார்ல காங்கிரஸ் உடைய தோல்வி தமிழகத்துல எதிரொலிக்காதுங்கிறதா உங்களுடைய காங்கிரசினுடைய திருப்பியும் சொல்றேன். காங்கிரசினுடைய கணக்குகள் வேறு. இன்னைக்கு கேரளால ஆட்சியை மாத்தி பிடிச்சிட மாட்டோமா, பாண்டிச்சேரியில திரும்ப கொண்டு வந்துட மாட்டோமா, கர்நாடகத்துல இன்னும் வலுவா கட்டமைச்சிட மாட்டோமா அப்படின்றது எல்லாமே ஒற்றை முகத்தை நோக்கிதான். இதை விட இன்னும் 1000 மடங்கு கொடுத்தாலும் எந்த இடத்திலும் மண்டியிட மாட்டோம். இந்த புயல் மையம் கொண்டிருக்கு, கரையை நிச்சயமா கடக்கும். அப்ப தெரியும் உங்களுக்கு 2026ல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். சரி, இப்போ எலெக்ஷன் நெருங்க போகுது. பீகார் எலெக்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. காங்கிரஸ் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. கடந்த முறை 19 தொகுதி வின் பண்ணியிருந்திருக்காங்க. கடந்த தேர்தலில் இந்த முறை வெறும் 5 தொகுதியில தான் வின் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு சூழல் காங்கிரஸ்க்கு இருக்கும்போது, ஏற்கனவே தாவேகா காங்கிரஸோட கூட்டணி, தாவேகா தலைவரும் காங்கிரஸ் தலைவரும் ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் எல்லாம் வருகிறது. காங்கிரஸோட கூட்டணிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா? அப்படி ஒருவேளை இதற்கு முன்னர் அது சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தை இருந்தா கூட இந்த பீகார் படுதோல்விக்கு பிறகு அது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா? ஏதாவது தெரியுதா சார்? இல்லை, இப்போதைக்கு ஒரு மாநிலத்தில் தேர்தலினுடைய கருத்து கணிப்பு வியூகத்தின் அடிப்படையில் ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்தில் நடந்ததை வச்சு ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் கணக்கிட முடியாது.
இல்ல அந்த ஒவ்வொரு ஒரு இடத்துலயுமே தேர்தல்ல மட்டும்தான் அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நடந்த பல தேர்தல்கள்ல காங்கிரஸ் தோல்விதான் இதுக்கு சந்திச்சிருக்காங்க. முன்னாடி நடந்த பல தேர்தல்கள்ல எத்தனையோ வந்து அரசியல் விமர்சகர்கள், எத்தனையோ ஆய்வாளர்களுடைய கருத்து கணிப்புகள் எல்லாமே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சூட்சுமங்கள வந்து ஒன்றியக்கூடிய, ஆளக்கூடிய அரசுகள் எடுக்கும். இப்ப இந்த பீகாரினுடைய தேர்தல்ல கூட ஒவ்வொரு பெண்களுக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்குது, தேர்தல் விதிமுறைகளை மீறி எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து லோன் முறையில கடன் ம். உதவி மாரி சுய கொடுக்கப்பட்டாலும், சுய உதவி உதவி. குழுக்கள் மாரி கொடுக்கப்பட்டாலும், அது அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா எதிரானது தான். ம். புரியுதுங்களா? இதையெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு இது எல்லா இடத்துலயுமே கிரீன் சிக்னல் தான் போகும். ம். அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு 3வது முறையுமே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸால அவ்வளவு ஒரு வலிமையா வந்து கட்டமைக்க முடியாது. அப்போ இன்னைக்கு அவர்கள் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, அதனுடைய பார்வைகள் வேறு. இங்க தமிழகத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிகள் போய் எத்தனையோ 50 ஆண்டுகள கடந்துருச்சு. இன்றைக்கும் அதே பார்வையில பார்க்கக்கூடிய பார்வைகள் என்பது வேறு. இங்க இருக்கக்கூடியது கூட்டணி மட்டும்தான். ம். இப்ப பீகார், ஊபிய வச்சு எல்லாம் வந்து தமிழகத்த வந்து ஒருபோதும் கணக்கிட்டுற முடியாது. தமிழக அரசியல வச்சு கேரளாவ, பெங்களூர, ஆந்திராவ, பாண்டிச்சேரிய கணக்கிடலாம். ம். ஏன் ஏன் வந்து பீகார் எலெக்ஷனை வச்சு டிஎன் எலெக்ஷனை கால்குலேட் பண்ண முடியாது? ஒருவேளை கேரளா இது போன்ற மாநிலங்கள்ல நம்ம கணக்கிடலாம் கேரளால எல்லாம் அப்படின்றீங்க. படித்த மக்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கு. சிந்திக்கக்கூடிய மக்கள் அப்ப இருக்காங்க. பீகார் மக்கள் சிந்திக்காம ஓட்டு போட்டாங்க நிச்சயமா. அப்படின்றீங்களா? அதாவது இன்னைக்கு அவர்களுக்கு காசு, அதாவது இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கூலி தொழிலாளர்களா, கடைநிலை ஊழியர்களா தான் வந்துகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய எல்லாருமே ஒரு இல்ல சார், கம்பெனியோட இத வந்து ஓனரா யாரும் பீகார் வரல. பீகார் மக்கள் சிந்திக்காம ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர், அதாவது அங்கிருந்து வேற மாநிலத்துக்கு போய் புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ மாசம் 5,000 சம்பாதிக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கா இருக்கும்போது 10,000 அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குல்ல. 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது, நம்ம சுய தொழில் செய்யலாம் அதுதான் அப்படிங்கிற. சொல்றேன். அதான் சார், இப்போ நான் அத பாசிட்டிவா பாஜகவுக்கு ஆதரவா நான் பேசல. அப்ப அவங்க அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல ஒரு சிந்தனையை வைக்கும்போது பாஜக, காங்கிரஸையும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நோக்கி நகராம வெறும் வாக்கு திருட்டு, எஸ்ஐஆர் இப்படிங்கறத பத்தியே பேசுறாங்களோ? பிஜேபியை விமர்சனம் பண்றத மட்டும் தான் காங்கிரஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு களத்துல கேள்வி. என்ன உண்மை நிலவரமோ அதை காங்கிரஸ் பேசி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அது அங்க இல்ல நான் எதுவுமே சொல்றேன், பலிக்கலன்றது கேட்டுக்கங்க. தானே இருக்குது. அது பழிக்குது பழிக்கலன்றதெல்லாம் வேற. உண்மை என்னவோ அதை பேசிடுவோம். அது அது பழிக்கலன்றதுக்காக 28 ஆண்டுகள் சிறையிலே இருந்து நிரபராதின்னு சொன்ன எத்தனையோ பேர் இங்க பார்த்துருக்கோம்ல. அப்போ நீதி மறுக்கப்பட்டுருச்சு, நீதி அநியாயமாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், அவங்க இல்ல பேசுறது நல்லா தவறு புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கறது சொல்லல. 5,000 ரூபாய் இருந்தா, 10,000 ரூபாய் இருந்தா அவனால ஒரு தொழில் தொடங்க முடியும்னு சொன்னா, அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மாத்திரத்தை நீங்க கடன் தான் கொடுக்குறீங்க தேர்தல் நேரத்துல. அதை உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி தான் கொடுக்குறீங்க. இந்த 5 ஆண்டுகள் நீங்க தானே இருந்தீங்க, கொடுக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏன் மாத்தல? இந்த அதுதான் தேர்தல் அந்த தேதி இடத்துல அவங்க அறிவிக்கக்கூடிய தவற விட்டது ஒரு பாஜக. மாசத்துக்கு அவங்க வந்து ஒரு யுக்தியா கையாண்டு இன்னைக்கு வந்து தேர்தல்ல வாக்குப்பட்டிருக்காங்க. இப்போ அதாவது டார்ச் லைட்டை தூக்கி போட்டு, ரிமோட்டை தூக்கி போட்டு டிவி உடைச்சதுக்கு ஒரு புது விளக்கம் கமலஹாசன் சொன்ன மாதிரியும், இன்னைக்கு நாங்கள் டேபு வைஃபை கனெக்ஷனோட உதயநிதி கொடுப்பேன்னு சொன்ன மாதிரியும், இப்போ வந்து சட்டங்களை கடுமையாக்கிக்கிட்டு இருக்கோம்னு இவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இதெல்லாமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறோன்றதை சொல்றதை போலவும், படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை நாங்கள் கட்டமைச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றதை போலவும் இருக்கு நீங்க சொல்லக்கூடியது. இத்தனை ஆண்டுகள் ஏன் செய்யலைன்றதான் இங்க கேள்வியாக எழும்புது. அதே மாதிரி தான் அங்க வருது. காங்கிரஸ் தவற விட்டது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னும் தேர்தல் வியூகங்களை வேறு மாதிரி வகுத்திருக்கணும், புரியுதுங்களா? அது தவறிடுச்சுன்னு தான் பார்க்க முடியுது. இப்போ இங்க ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வரும் எப்பவுமே. திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணுதுன்னா நீங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸ் வந்து வாரிசு அரசியல் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பும். காங்கிரஸ்ல அவங்க வருவாங்க. காங்கிரஸினுடைய தலைவரா இன்னைக்கு யார் இருக்கா? மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டேட் தலைவர், ராகுல் காந்தி முக்கிய தலைவர். முக்கிய தலைவரா இருக்கிறார். இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர, அதுல அங்கம் வகிப்பாங்களே தவிர அவர்கள் வந்து தலைமை வகிக்க மாட்டாங்க. சோனியா காந்தியாக இருந்தாலும் சரி, பிரியங்கா காந்தியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அப்படிதான். ஏற்கனவே இருந்த கடந்த காலகட்டங்கள்ல கூட மன்மோகன் சிங் தான் பிரதமரா வந்திருந்தாரு. அது பிஜேபியில இருக்குமா, திமுகல இருக்குமான்னு பார்த்தா கேள்விக்குறி. இவர்கள் மட்டும்தான் அதுதான் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதான் சார், இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு. கேள்வி என்னன்னா, அப்போ நீங்க இப்ப பீகார் அவர்களோட இயலாமையை நீங்க வந்து மையமா கொண்டு அதை வந்து வாக்கா மாத்திருக்கீங்க.
அவங்களுக்கு அந்த நேரத்தில் பணத்தை கொடுத்து ஏன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்கள உருவாக்கல? சுய தொழிலுக்காக தானே ஒரு குழு அமைத்து அந்த குழுக்கு தானே கடன் கொடுக்குறீங்க. ஏன் இந்த 5 ஆண்டுகள் ஏன் நீங்கள் பண்ணலை? அப்போ இது எல்லாமே என்ன $1,000,000 கொஸ்டின்ஸை ஏற்படுத்துது. புரியுதுங்களா? அது அவ்வளோ சீக்கிரமாகவும் சாதாரணமாகவும் கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு அங்கே இருந்த வாக்குகளை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 1000 கேள்விகளை கேட்குது. இப்போ இதற்கெல்லாம் ஒரு பதில் வந்துருமா அப்படின்னா இன்னைக்கு உடனே வந்துருமா அந்த அத்தனை பதில்களும்? அந்த நீதிபதி எத்தனை நாளைக்கு இருப்பாருன்னு தெரியாது. அடுத்த 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆகலாம். இது எல்லாமே ஆளும் தரப்புக்கு, ஒன்றிய அரசுக்கு இதை வச்சு தான் இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு கூடைப்பந்து போல. அதன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அந்த காங்கிரஸினுடைய தாக்கம் தமிழகத்தில் இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. தமிழகத்தினுடைய கட்டமைப்பு வேற இன்னைக்கு. ஏன்னா இங்கே காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இல்லை. புரியுதுங்களா? அதை மாற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை சந்திச்சாரா இல்லையான்றது அது அரசியல் காரணங்களுக்காக பேசக்கூடிய விஷயம். 2 தலைவர்களும் பேசிக்கிட்டாங்கன்னா 2மே அரசியல்வாதிகள். பேசுவதில் எந்த தவறுமே கிடையாது. அது கூட்டணி இல்லை அப்படின்றீங்களா? இல்லை, கூட்டணி இல்லைன்னுலாம் சொல்லலை. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் கூட்டணி யாரோட வைக்கணும்? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்லை, கூட்டணி யாரோடு வைப்பார்கள்? அரசியல் கட்சியோட தானே கூட்டணி வைக்க முடியும். அப்போ அதுக்கு யார்கிட்ட பேசணும்? இங்க இருக்கக்கூடிய இவர்கிட்ட போய் பேசணுமா? செல்வ பெருந்தகைகிட்ட? அட் தி எண்ட் காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள்கிட்ட தான் நீங்க எந்த இடத்துலையுமே அவர்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. இது ஆல் இண்டியா பார்ட்டி. புரியுதுங்களா? பேசினார்களா இல்லையான்றது 2ஆம் பட்சமானது. பேசினாலும் தவறு இல்லையே. அவங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு. அங்க அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தான் மாநில தலைமை கட்டுப்படும். வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தியதாக பெரிதா தெரியல. அப்போ காங்கிரஸோடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒரு தகவல் அடிப்படும் போது அப்போ கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பை எழத்தானே செய்யும். நீங்க ரொம்ப லேட்டுன்ற. இல்ல, நாங்க இது ஆரம்பத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் திமுக கூட்டணி உடையுதுன்னு. திமுக கூட்டணி உடையுது, அது எப்படி உடையும் நீங்களே என்ன கேள்வி கேட்டீங்களா இல்லையா? நான் இப்பவும் சொல்றேன் திமுக கூட்டணி உடையுது. யார் யாரெல்லாம் வெளியில வருவாங்க? எங்க திமுக கூட்டணி உடையுதுன்னு சொல்லிட்டேன்ல. பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. நிறைய பிரேக்கிங் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி வரும்? காங்கிரஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்போ பீகார்ல காங்கிரஸுடைய தோல்வி தமிழகத்துல எதிரொலிக்காதுங்கிறதா உங்களுடைய காங்கிரஸினுடைய திருப்பியும் சொல்றேன். அப்படி இப்போ ஒரு கட்டமைப்பு இருந்ததுனால் இங்க பாருங்க, காங்கிரஸினுடைய கணக்குகள் வேறு. புரியுதுங்களா? இன்னைக்கு கேரளாவில் ஆட்சியை மாற்றி பிடிச்சிட மாட்டோமா? பாண்டிச்சேரியில் திரும்ப கொண்டு வந்துட மாட்டோமா? கர்நாடகத்தில் இன்னும் வலுவாக கட்டமைச்சிட மாட்டோமா? அப்படின்றது எல்லாமே ஒற்றை முகத்தை நோக்கி தான் இருக்கு. யார் அந்த முகம் சார்? இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தியிருக்கிற முகம்னு சொல்கிறேன். அத்தனை 70 ஆண்டுகள் கடந்த அரசியல்வாதிகளையும் தூக்கத்தையும் கலைச்சிருக்கக்கூடிய முகம்னு சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு நாள் பேச்சும் ஒவ்வொரு நாளுடைய அரசினுடைய அலுவலும் அவரை நோக்கியே இருக்குதுன்னு சொல்கிறேன். உங்களுடைய அத்தனை விமர்சகர்களுடைய பார்வையும் அவரை நோக்கியே இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ, அத்தனை பேருடைய பதறலும் கதறலும் அவரை நோக்கி. எதனால அவர்களுக்கு இப்படி ஒரு பதறல் கதறல் நினைக்கிறீங்க? இவர் வந்துருவார் அப்படிங்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு எதிரி இது வாழ்நாளில் பார்த்தது இல்லைல்ல சார். ஒண்ணு பணத்துக்கு விலை போயிருக்கணும், இல்லைன்னா அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சிருக்கும். இது 2த்துக்குமே இல்லாத ஒரு வித்தியாசமான கட்சியா ஆரம்பிக்க முன்னாடியே இந்த பயம் ஏன்னு தான் கேட்கிறேன். இப்ப அவங்க சைடுல இருந்து பிரஷர் குடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து இப்ப கட்சி ஆரம்பிக்கிறாரு. இல்ல, ஜனநாயக நாடு தானே இது? ஜனநாயக நாடா இல்லையா? நீங்க பிரஷர் கொடுக்கிறதுக்கு யாரு? அப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? ரவுடித்தனம் பண்றீங்களா? மன்னராட்சி முறையை கட்டமைக்கிறீங்களா? மன்னராட்சி முறையை நீங்க தான் மன்னர்களா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். ஒரு கட்சி தொடங்கப்படுது அப்படின்னா அத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு வலுவாக இருக்கக்கூடிய கட்சியோ, இல்ல 50 வருஷம் இருக்கக்கூடிய கட்சியோ, 75 வருஷம் இருக்கக்கூடிய கட்சியோ நீங்க வளர்றீங்க அப்படின்னு தெரியுது. அதனால அவங்க வந்து அவங்க சைடுல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அது இயல்பு தானே, இது ஒரு அரசியல் தானே. அதத்தாங்க சொல்றேன். அந்த கதறலுக்கு இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கல்ல, அதுக்குதான் இவ்வளவு சத்தம், இவ்வளவு நேரம் தசீனுக்கு. புரியுதுங்களா? இந்த இவ்வளவு சத்தமும் எதுக்குன்னா அதுக்குதான். நான் இன்னும் அந்த பேரே சொல்லலையே. அப்ப யாருன்றது அந்த கதறல் கேக்குதா? இல்ல, ஏனுக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு கேக்குறீங்கல்ல. நீங்க சொல்றீங்கல்ல பல இடத்துல தன்னெழுச்சியாக இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு. இதை விட இன்னும் 1000 மடங்கு கொடுத்தாலும் எந்த இடத்திலும் மண்டியிட மாட்டோம். இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் நீங்க இது மட்டும் தான் அழுத்தமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? யாரு? நீங்க ஆட்சியாளன அயோக்கியர்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஆளு, மக்களுக்கான மக்கள் குரலையும் மக்கள் பிரச்சனைகளையும் பேசக்கூடிய ஒரு ஆள் தமிழகத்துல வெகுண்டு எழுந்து நிக்கிறாரு. இந்த இத்தனை 70 ஆண்டுகள் வரலாற்ற மாறி போன விஷயத்த பண்ணிருக்கிறாருன்னா
ஏன் கதறீங்க? சிறப்பு SIR வாக்காளர் திருத்த பட்டியல் ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 50% பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றீங்க. முதல் நாள் அதுக்கு போராட்டம் பண்ணீங்கல்ல இல்ல. திமுக, ம். நிறுத்திட்டீங்களா? இல்ல இங்க யாருமே இன்னைக்கு நிறுத்தல. பேப்பர் செய்தியை பாத்தீங்களா? நேத்து என்ன செய்தி போட்டிருந்தாங்க? SIR திருத்த பட்டியல். பணிகளுக்கு போகலன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? ஏன் உங்களுக்கு இந்த ஜால்ரா அடிக்கிற வேலை? தைரியம் இருந்தா நிறுத்துங்க. ஆட்சியே கலைச்சாலும் பரவாயில்லன்னு ஆளை தர முடியாதுன்னு சொல்லுங்க. தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுங்க. போராடி வந்த கட்சி எத்தனை மிசா சட்டத்தை பார்த்திருப்போம், அத்தனை பார்த்திருப்போம், இந்திய எதிர்ப்பை பார்த்திருப்பீங்க. நீங்க மட்டும் உங்க குடும்பம், கலைஞர் குடும்பம் மட்டும் போய் உட்கார்ந்ததா? எங்க அப்பனும் உட்கார்ந்து அடி வாங்கியிருப்பார்ல, எங்க அப்பாவும் போராடி இருப்பார்ல. என் குடும்பம் திமுக குடும்பம் தான். இல்ல அதான் சார், இப்போ இவ்வளவு அழுத்தம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அழுத்தம் இதோட நின்னுரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அழுத்தம் இன்னும் அதிகரிக்கும். 234 தொகுதியிலையும் நீங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கும் போது அந்த கேண்டிடேட்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும்ல. களத்துல அது நடந்திருக்குல்ல, இத்தனை கால அரசியல நம்ம பார்த்திருக்கோம்ல. அந்த சரியான அரசியல்வாதியா இருந்தா கொடுங்கன்ற, சரியான அரசியல்வாதியா இருந்தா கொடுங்கன்ற. கண்டிப்பா கொடுப்பாங்க சார். அதுதான் இத்தனை கால அரசியல நடந்திருக்கு. அந்த அழுத்தத்தை தமிழக வெற்றி கழகம் சமாளிக்குமா? அந்த சமாளிப்புல இருந்து மீண்டு வருமா? அதுதான் தமிழக வெற்றி கழகம் 2026ல மிகப்பெரிய சிம்மாசனத்தை கட்டி எழுப்பும். அதுல தலைவர் தளபதி தான் முதல்வர்னு சொல்றேன். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் திருப்பியும் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரா தொடர்ச்சியாக தாவேகாவுக்கு வேலை பார்ப்பாரா? இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் எந்த இடத்துலயுமே தாவேகாக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்னு அவரும் பதிவு பண்ணல. தமிழக வெற்றி கழகமும் அதை சொல்லல. அவரும் அதை ஆமான்னு சொல்லல. சரி, அவர் ஒரு நண்பரா வந்தாரு போனாரு. வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்குமே சகஜமானது. இவங்க யாருமே வேடிக்கை பார்க்கல, களத்துல இறங்கி நிக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை உங்களுக்கு. அவர் வெற்றி பெற்றாரு. களத்துல இறங்கி நிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் நீ களத்துல நிக்குதுன்னு சொல்றேன். ஓகே, கேள்வி எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். இல்ல அதான் சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் நீ களத்துல நிக்குது. அப்ப அதுதான் நீங்க மிகப்பெரிய ஒரு இருக்கக்கூடிய 50 வருஷம் 70 வருஷ கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நான் 14 ஆண்டுகள் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன்னு கத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மக்களுக்கானவன் யாருன்னு மக்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இந்த SIR தொடர்பான அந்த போராட்டங்கள் தாவேக தரப்புல நடத்தப்பட்டுச்சு இல்லையா? நடத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல முக்கிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. புசி ஆனந்த் வந்திருந்தாங்க, ஆதவ அர்ஜுன். தளபதியே வரல. போராட்டம் நடந்தது பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, போராடுனது பிரச்சனை இல்ல. நீங்க போராட்டத்தை குறை நான் சொல்லல. என்ன கேக்குறேன், ஒரு குறை சொல்ற மாதிரி எங்கேயும் போராட்டம் இல்ல. குறை சொல்ற மாதிரி எங்கேயும் போராட்டம் இல்ல. பெண்கள் அதிகமா முக்கியத்துவம் படுத்தி இருக்கிறாங்க, மையப்படுத்தி இருக்கிறாங்க. பெண்கள் அதிகமா பேசி இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சலசலப்பும் நடக்கல. நீட்டா நடந்துருச்சு. என்ன மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகள் கொட்டிடுச்சு. இப்ப அதான பிரச்சனை. இல்ல சார், இல்ல மரம் உடையல, பேரிகார்டு உடையல, வாகனங்கள் எதுவும் பண்ணல. இதெல்லாம் வந்து தாவேக கற்றுக்கொண்டாங்க. இப்போ எல்லாத்தையும் சரியாக அத மரத்துல இருந்து கொஞ்சம் இலை நான் என்ன உதிர்ந்துருச்சு கேக்குறேன்னா, சொல்றீங்களா? இத நான் விமர்சனமாவே முன்வைக்கல சார். ஏன் விஜய் வரலன்றது விமர்சனம் இல்ல, அது ஒரு கேள்வியா கூட நீங்க பார்க்கலாமே. நீங்க அதை விமர்சனமா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன கேட்டேன்னு புரியலையா? தவறா ஒண்ணும் கட்டமைக்கல. அன்னைக்கு மரத்துல இருந்து கொஞ்சம் இலைகள் அதிகமா விழுந்துருச்சு. அப்படி யாரும் இது வரைக்கும் குற்றச்சாட்டு இல்ல, வைக்கல. காத்து அடிச்சுது. அந்த தமிழக குற்றச்சாட்டு வெற்றி யாரும் கழகம் வைக்கல. இங்க பாருங்க, இந்த புயல் மையம் கொண்டிருக்கு. கரையை நிச்சயமா கடக்கும். புரியுதுங்களா? அப்ப தெரியும் உங்களுக்கு 2026ல. இன்னைக்கு அவர் ஏன் வரல, இவர் ஏன் வரல? சரி, இது நடந்த இயல்பாக எழக்கூடிய கேள்விதான். இதை நீங்க விமர்சனமா பார்க்க வேண்டியதில்ல. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. விஜய் எப்போ ஒரு தமிழக வெற்றி கழகம் தரப்புல தமிழ்நாடு ஃபுல்லா நடத்தப்பட்ட முதல் போராட்டம் தானே இது? எல்லாத்துக்குமே போராட்டம். அஜித் குமாருக்கு நடத்தி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஆமாங்க. வக்ஃபு போராட்டம் நடத்தி இருக்காங்க. போராட்டம் நடத்தி மே 8 உலக மகளிர் தினத்துக்கு போராட்டம் நடத்தி ஓகே சார். நான் என்ன இத்தனை போராட்டம் நடந்திருக்குல, ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு விஜய் வரணும்ன்றது ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு தானே. நான் என்ன சொல்றேன்னா, வரணும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு, அதுல இல்லைன்னு சொல்லல. புரியுதுங்களா? கட்சி ஒரு கட்டமைப்போட இப்படிதான் நடந்து எல்லாத்தையுமே தலைவர் மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்களா? அப்போ இவர் மட்டும்தானா, இவர் மட்டும் இல்ல, சாதாரணமான மக்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் விட்டு பேசியிருக்கிறாங்க. அதை சொல்லுங்க. இவ்வளவு பெரிய மேடையில சாதாரணமான எளியவர்களுக்கு ஒரு அம்மா பேசினாங்க. நான் வந்து இப்ப இலக்கணமா பேச வரல, நான் வந்து ஸ்லம்ல இருந்து வந்தவன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுறாங்க. தேவகின்னு ஒரு அம்மா பேசுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட மக்களை கட்டமைச்சு இன்னைக்கு நிக்க வைக்குது தமிழக வெற்றி கழகம். இதே போல திமுக பண்ணுமா? பண்ணாது. அதிமுக பண்ணுமா? பண்ணாது. எளிய மக்களின் ஒரு குரலா இன்னைக்கு ஒழிக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகமா மட்டும்தான் இருக்கு. நீங்க அத்தனைக்குமே இன்னைக்கு நீங்க போடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு 3 வேளை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. அதுக்கு முந்தின நாள் காலையில தான் எல்லாருக்கும் வயிறு முளைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் வயிறு இல்லை, வாயும் இல்லை, சாப்பிடக்கூடிய ஒரு இதே இல்லை. இதெல்லாம் சமூக நீதியா சார்? பொதுவாக எழக்கூடிய கேள்விதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் வந்து அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தாவேக தரப்புல தொடர்ச்சியா முன்வைக்கிறீங்க. கேள்விதான், நீங்க உடனே ஆன்சர் சொல்லணும்னு இல்ல.
இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான நெறிமுறைகளை கையாண்டு தீர்வு காணப்படும் அப்படின்னு உடனடியாக இல்லாம கூட இந்த தேர்தல் அப்போ அது சம்பந்தமா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏங்க நிச்சயமா நான் பலமுறை ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கீங்க இது சம்பந்தமா. நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், தேர்தல் நேரத்துல அதற்கான எல்லா பெண்களுக்கான அறிவிப்பார்கள், மாணவர்களுக்கான படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கானதா இருக்கட்டும், முதியோர்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கட்டும், புரியுதுங்களா, அத்தனைக்குமே இங்க தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? அதை நீங்க இப்பவும் என்ன இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நாட்டுல நடக்கக்கூடிய போதைகளோ, பெண் வன்கொடுமைகளோ, சாதிய ஆணவங்களோ, வேலையில்லா திண்டாட்டமோ இல்ல இதை இல்ல எல்லாத்துக்கும் தாவேக கேள்வி கேட்கிறாங்க இல்ல இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆளக்கூடிய தரப்புக்கு, கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்க சைதாப்பேட்டையில ஒரு மாவட்ட செயலாளர் போடல தமிழக வெற்றி கழகத்துல. அது ஏன் போடலன்னு தான் இவங்களுக்கு பிரச்சனை. செங்கல்பட்டுல ஒரு 2-3 மாவட்ட செயலாளரை போடல அந்த மாவட்டத்துக்கு. அதுதான் பிரச்சனை இப்ப இவங்களுக்கு. அங்க மாவட்ட செயலாளர் யாரு கவலைப்படுறது? யார் கவலைப்படுறது? நீங்க தான் சொல்லணும். திமுக தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்க ஆட்சியில இப்படி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்றதை கேட்டா உங்கள்கிட்ட பதில் இல்லை. அப்போ மடைமாற்றும் வேலையை மட்டும்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்வதற்கே தயாரா இல்லை. கோயிலுக்கு கொண்டு போய் லட்சமா நன்கொடை கொடுக்கறதுக்கு உங்களால முடியுது. என்ன இப்போ இங்கே இத்தனை 1000 கோடி இப்போ ஊழல் நடந்திருக்கு ராம்சார் நிலத்துலன்னு சொன்னால் பேசுறதுக்கு ஆள் இல்லை. ரேஷன் துறையில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் பேசுறதுக்கு ஆள் இல்லை. 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அடுக்கடுக்கான ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் சமூக ஆர்வலர்கள் மூலியமா ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் உங்கள்கிட்ட பேச்சு இல்லை. விஜய் அவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல? 4 நாள் கழிச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? முதல் நாள் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க? 6வது நாள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், 10 நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு 6 நாள் கழிச்சு திருப்பி எல்லாரும் எஸ்ஐஆர் பணிக்கு போங்கன்னு சொல்றதுதான் திமுகவுடைய வேலையா? ஒரு தீர்மானம் நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு வக்கு இருக்கா? திராணி இருக்கா? நீங்க பேசலாமா? இல்ல சார், இப்போ தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா உடனே எஸ்ஐஆர் அந்த பணிகளை நிறுத்திடுவாங்களா? நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா எல்லாம் நிறுத்திடுவாங்களா? அதே கேள்விதானே இல்ல. சார். ஏன் இப்படி ஒரு மடைமாற்றம் கேக்குறேன். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாலும் அவங்க நிறுத்த போறது யாரு இல்ல. நிறுத்த போறோம்னா தொடர்ச்சியான போராட்டத்தை கட்டமைங்க. வாங்க போராடுவோம். எல்லா அமைப்புகளும் ஜனநாயக சக்தியிலும் உங்க கூட தானே இருக்குன்னு சொல்றீங்க. வாங்க கட்டமைங்க. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு போராடுங்க. ஏன் முடியல உங்களால? ஏன் முடியல? அதிகாரம், பதவின்ற ஒரு அதிகாரம், அதை விட்டுறக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்னு. இப்போ எப்படி அடுத்த வருஷம் வரப்போறதுல இருக்க இந்த 6 மாசமாவது அனுபவிச்சுக்கலாமேன்றது தானே. வேற என்ன இருக்க போகுது? சரி, இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வெளியா இருந்துச்சு. காங்கிரஸ் பீகார்ல படுதோல்வியை சந்திச்சுட்டாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் தொடர்பான கூட்டணி விஜய் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தோல்வியினால அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதிகபட்சம் அதிமுகவோட கூட்டணி போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்குது. அது உண்மையா? தாவேகா தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் கூட்டணி. அவர் தான் முதல்வர் வேட்பாளர். இதுக்கு எடப்பாடி ஒத்துப்பாரா? ஒத்துக்கிட்டா தாராளமா வர சொல்லுங்க. வருவாங்களா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்ற பிஜேபியில இருந்து வெளியில வருவதற்கு அதிமுக தயாரா இருக்கா? தலைவர் தளபதி அவர்களை முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வருமா? வர சொல்லுங்கன்ற. அதனால அதை ஒரு பத்திரிகையினுடைய பேச்செல்லாம் இங்க எடுபட்டுடணும்னா ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது எவ்வளவோ பத்திரிகைகள்ல தாவேக்காவுக்கு சாதகமா போட்டா அதுக்கு பதில் சொல்றீங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கணிப்பின் அடிப்படையிலோ ஒரு கேள்வி எழுப்பியோ போட்டா அது சாத்தியமா அப்படின்ற கேள்வி. நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சியினுடைய அவர்கள் முதல்வர் ஆகணும்ன்றதுதான். அண்ணன் ரவிக்குமார் போல யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஆட்சியிலலாம் பங்கு கேட்க மாட்டோம், அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம், நாங்கள் முதல்வராக சிஎம்மாக தான், இவர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை தான் கொண்டு போய் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அண்ணன் திமுகலே இருக்கலாம். சரி, இப்போ இந்த கேம்பெயின் ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா? எஸ்ஓபி வந்ததுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இப்போ என்ன கட்டமைப்புகளை தான் மேம்படுத்திட்டு இருக்கீங்க? இல்லை, அப்படியெல்லாம் எஸ்ஓபிக்காகலாம் இல்லை. அது தொடர்ச்சியாக அது நீதிமன்றத்தில் போய் போராட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு, மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது, 4-5 நாட்களுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய முடியும். இந்த இடம் போதுமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கக்கூடிய இடமா இருக்குன்றத கோடிடக்கூடியதை அரசாங்கம் கொடுக்கணும். மற்ற அரசியல் கட்சிகளை போன்று
பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதற்காக தமிழக வெற்றிக் கழகம் அதற்கான ஆயத்த பணிகள்ல இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அது சுற்றுப்பயணமாக இருக்குமா, இல்லை ஒரு பொதுவாக ஒரு திடல்ல விஜய் அவர்கள் வந்து பேசுற மாதிரியான அந்த கட்டமைப்பு இருக்குமா? இல்லை, மக்களை பாதிக்காத வண்ணம், புரியுதுங்களா, யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் அந்த நிகழ்வை கட்டமைக்கிறதுக்காக பொதுச் செயலாளர் அவர்கள் அதுக்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முறையான அறிவிப்புகள் நிச்சயமாக வரும். சார், இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் இப்போ வரப்போகுது இல்லையா? இதுக்கு பிறகு கண்டிப்பா அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அதெல்லாம் செய்யணும், அது சம்பந்தமான அந்த அறிவிப்பு வெளியிடணும். அந்த அறிவிப்புலாம் எப்போ வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? டிசம்பருக்கு அப்புறமா இல்லை ஜனவரிக்கு பிறகு அதை எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஜனவரியில் நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லியிருக்கேனே, ஜனவரியில் நிச்சயமாக அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஜனவரியில் தான் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாம், ஜனவரியிலனா ஜனவரியில் இப்போ எல்லா வேலைகளுமே நடக்கும். வேட்பாளர் தேர்வுக்கே போயிடுவாங்க. வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சால் அடுத்தது என்ன, அறிவிக்க வேண்டியது தானே வேலை, வேற என்ன இருக்குது? இப்போ அந்த ஒரு தொகுதினா அந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான கட்டமைப்புகள் எல்லாம் மேம்படுத்திருக்கீங்க சார் தாவேகா தரப்புல இருந்து? தாவேகா இப்பவும் சொல்கிறேன், தாவேகா வந்து புதிய ஒரு கட்சி தான், புரியுதுங்களா. அவர்கள் வந்து மக்கள் மன்றமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு சமூக சேவையின் அடிப்படையில் தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியும் அதிகாரமும் அவர்கள்ட்ட இல்லை. எளிய வீட்டு பிள்ளைகள் தான் அத்தனை பேருமே. இப்போ இருக்கக்கூடியதுல இப்போ என்ன கட்டமைப்புகள் தேவைப்படுமோ அதை வரக்கூடிய காலங்கள்ல அதை முன்னெடுப்பாங்க, செய்வாங்க. அததான் பார்க்க முடியும். இப்போ நீங்க அந்த எளிய வீட்டு பிள்ளைகள் தான் இருக்காங்கன்றீங்க. இப்போ கண்டிப்பா ஒரு தொகுதியில ஒரு சாதாரண ஒரு எல்லாருக்குமான அரசியல், எல்லாருக்குமான களம் அப்படின்றீங்க. அப்போ ஒரு எளிய மாணவன்னு சொல்ல முடியும், ஒரு எளிய வீட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து அந்த களத்துல வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் இல்லையா? அப்போ 2 பெரும் கட்சிகள் இருக்கு. அந்த 2 பெரும் கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய அழுத்தத்தை அவர் சமாளிக்க முடியுமா அவரால? அதற்கான அந்த ட்ரைனிங் எதுவும் கொடுத்துருக்கீங்களா, இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும்? தமிழக வெற்றிக்கு இங்க பாருங்க, சாமானிய வீட்டுனா அங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான், கண்டிப்பா, புரியுதுங்களா. அவர்களை வெளியில இருந்து ஒருத்தர் வந்து அச்சுறுத்தல் பண்ணிடுவாங்க, இல்ல இருக்கக்கூடியவங்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கிடுவாங்கன்றதுனால அதுக்கெல்லாம் துணிஞ்ச கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதாவது கடந்த காலங்களில் தேமுதிகவினுடைய சார்பில் பொர்ஷவாக்கத்தில் நல்ல தம்பி நின்னாரு. எங்கே உள்ளவர்? சைக்கிள் கடையில் உட்காந்து பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தவர் தான். சாதாரண எளிய வீட்டு பிள்ளை தான். அவரை கொண்டு வந்து நிறுத்தலையா? ஒரு அமைச்சரை தோற்கடிக்கலையா? அந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே இருக்கும். மக்களுடைய வாக்குகள் இன்னைக்கு ரொம்ப நீங்கள் என்ன பணத்தை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் பிரச்சாரமே பண்ணலைனாலும் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, அப்போ அழுத்தம் கொடுத்தா என்ன, அந்த மாதிரி கட்சி தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு இருக்குது. இங்கே மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? எங்கே வேணா இருக்கட்டுமே, பண்ணக்கூடியது ஜனநாயக இல்லையா? அது ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்க? இயல்பாக ஒரு கட்சி தொடங்குறாங்க, அவங்களுக்கு தன்னெழுச்சி இவ்வளவு கூட்டம் வருது. நீங்களே சொல்றீங்க அறிவு திருவிழாவில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் விஜயை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒருத்தருக்கு தன்னெழுச்சியா இவ்வளவு கூட்டம் வருதுன்னா இயல்பாக அப்ப அவங்க சைட்ல இருந்து அவங்க ஒரு பிரஷர் கொடுக்க வேண்டிய நிலையில தானே இருப்பாங்க. அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நாங்க இருக்கோம். அதுக்கு எதிர்வினை ஆட்டுவதற்கும் தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து. வாழ்த்துக்கள். This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat $2.99 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான்.